ஓஹோ, என்னடா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? என் பொண்ணு யார கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறதுக்கு நீ யாரா? ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? செந்தில கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்தது உங்க பொண்ணு தானே? அம்மா, நீ எல்லாம் பேசவே கூடாது, சும்மா இருமா. என்ன பேசுறீங்க? நியாயத்தை யார் வேணாலும் சொல்லலாம். அவங்க கரெக்டா தானே பேசுறாங்க. கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்தக்காரங்கன்னு இப்படி எல்லாரையும் தாண்டி ஒரு பொண்ணு என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது தான் இங்க முக்கியம். செந்தில கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேணி முடிவெடுத்திருக்கா. அத மாத்திர உரிமை யாருக்கும் கிடையாது. சரவணா, நீ சொன்ன மாதிரியே நம்ம கல்யாணத்தோட சேர்த்து வேணி செந்திலோட கல்யாணமும் நடக்கணும். கண்டிப்பா நடக்கும். ஏய் செந்தில், நீ என்னடா சொல்ற? சொல்லுடா, வேணியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறல்ல? ஏய், உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுடா. ஏன்பா சரவணா, உன் தம்பி வாயிலிருந்து சரின்னு பதில் வரலையே. அப்படின்னா அவனுக்கு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லை போல இருக்கே.